வணக்கம், வெல்கம் டு மை சேனல் 4 சீசன்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த ஃபேவரட் லிஸ்ட்டில் வத்தல் குழம்பு இல்லாத ஒரு லிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நானுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் வத்தல் குழம்பு தான் பண்ண போகிறேன். நான் என்ன முறையில் பண்ணுவேன், அதுக்கு என்னென்ன பொருட்கள் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிளகு, சீரகம், வரமிளகாய் தூள், மல்லித்தூள், வறுத்து நுணுக்கின வெந்தயப்பொடி, பெருங்காயத்தூள், 2 தக்காளி பழம் இதை அரைச்சி ஊற்றிக்கணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் சின்ன வெங்காயம் இதுவும் அரைச்சிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது 3 தாளிச்சிக்கிறதுக்கு. அப்புறம் வத்தல் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. வெள்ளை எள் இது கடைசியாக அரைச்சி ஊற்றணும். புளி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இது அரிசி கழுவுன தண்ணிங்க, அரிசி கலநீர், மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதாங்க இப்போ தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அந்த வெங்காயத்தை குறப்பாக அரைச்சிக்கணும். அதே போல் தக்காளி பழத்தையும் அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி இது 2 அரைச்சி எடுத்துக்கணும் முதல்ல. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரியட்டும். அப்புறம் இந்த மிளகு, சீரகம் 2ஐயும் சேர்த்துக்கலாங்க. மிளகு நீங்கள் 1 2 பொடிச்சு கூட போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது 3ஐயும் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். இது எல்லாமே எனக்கு சின்ன சின்னதாக இருக்கனால அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வெங்காயம்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, பூண்டு பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இது நல்லா வதங்கணுங்க. நல்லா சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ மல்லிப்பொடி, இந்த மிளகாய், மல்லி இது 2மே இந்த எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வறுபட்டுச்சுன்னா குழம்பு வாசனையாக இருக்கும். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், சும்மா ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் வறுத்தா போதும் இந்த எண்ணெயில். இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்திக்கலாங்க. இந்த தக்காளி, வெங்காயம் 2மே அரைச்சி சேர்த்துறப்ப குழம்பு கொஞ்சம் மசால் கிடைக்கும். அதுக்காக நான் அரைச்சி சேர்த்தேன்னா, நம்ம கட் பண்ணி போகிறதோட அரைச்சி சேர்த்தனா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கணும், ஏன்னா சுண்ட வத்தல்லையும் உப்பு இருக்கும். இப்போ நல்லா பொறுமையாக நல்லா வதக்கணுங்க. நல்லா சிம்மில் வச்சு தான் வதக்கணும். அப்போ தான் நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா? வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாங்க. பெருங்காயப்பொடி எப்போவுமே முதல்ல எண்ணெயில் போடுறத விட இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்தோம்னா அதோடய வாசனை அப்படி நல்லாயிருக்கும். எண்ணெயில் போட்டோன்னா அந்த வாசனையை எடுத்துரும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக செய்யணுங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு புளி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சி ஊற்றிக்கணும். இது மண் சட்டி இருந்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அரிசி கழுவுன தண்ணிங்க. இது நல்லா அரிசியை 2 தடவை நல்லா ஊற வச்சு அலசிடணுங்க. அதுக்கப்புறம் 3ஆவது தடவை தண்ணி ஊற்றி ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து நம்ம புளிக்குழம்பு வைக்கிறதாலும் சரி, பருப்பு வேக வைக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுக்கலாங்க. நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டணும். நம்ம தண்ணி பார்த்து ஊற்றிக்கலாம் ஓரளவுக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வைக்க வேணாம், நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து தண்ணி சுண்டணும், தானாக சுண்டணும். அந்த அளவுக்கு எவ்வளோ சுண்டுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி விட்டுருந்தோம் அதெல்லாம் நல்லா சுண்டி இந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா கெட்டியாக. இந்த அளவுக்கு இந்த குழம்பு சுண்டணுங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற எள்ளுங்க. இது நீங்கள் வெள்ளை எள், கருப்பு எள் எது வேணால் ஊற்றலாம். வெள்ளை எள் ஊற்றுறப்ப குழம்பு கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். கருப்பு எள் ஊற்றுறப்ப கொஞ்சம் டார்க்காக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். டேஸ்ட்லாம் ஒன்றும் மாறாது. இது குழம்புக்கு ஒரு கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்குங்க. அந்த காலத்தில் எதுக்காக ஊற்றுவாங்கன்னா, குழம்பு எல்லாம் வெளியவே வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அப்போ கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காகவும் இந்த எள்ளு சேர்த்துவாங்க. இப்போ வெந்தயப்பொடிங்க. வெந்தயப்பொடி ஆப்ஷன் தான் உங்களுக்கு. வெந்தய வாசம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேர்த்தலாம், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கடைசியாக சேர்த்தணும். குழம்பு கிட்டத்தட்ட நம்ம இறக்க போகிறோங்களா, அப்போ தான் சேர்த்தணும் வெந்தயப்பொடி. இந்த எள்ளு அரைச்சி சேர்த்துறப்போ ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய் எதுவுமே ஊற்றுறது இல்லைங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சுண்ட வத்தல் போட்டுக்கலாங்க. இது நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா இன்னுமே கூடுதல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
அவ்வளோதாங்க. சுண்ட வத்தல் போட்டதுக்கப்புறம் குழம்பு வந்து ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சுண்ட வத்தல் குழம்பு ரெடிங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இன்னும் நமக்கு ஒரு டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணணும், இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக வேணும் அப்படின்னா, ஒரு 4-5 சுண்டைக்காய் எடுத்து நல்லா பொடிச்சு இந்த மாதிரி குழம்புல சேர்த்துக்கிட்டோன்னா அந்த சுண்ட வத்தலோட வாசனை வந்து அப்படியே நமக்கு சாப்பிட்றப்ப கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குட் ஃபுட், குட் லைஃப்.